மகாபாரத காலத்தில் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் சாந்தனு என்ற ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மூதாதையராவான். ஒரு நாள் அவன் கங்கை நதிக்கரையில் நடந்து செல்லும்போது அவளைக் கண்டான். அவன் இதுவரை கண்டதிலேயே மிகவும் அழகான பிரகாசமான மனதை மயக்கும் பெண். அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் கங்கை தேவியே ஆவார். முதல் பார்வையிலேயே சாந்தனு கங்கையின் மீது ஆழ்ந்த காதலில் விழுந்தான். அவன் அவளை அணுகி தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டான். கங்கா சிரித்துக்கொண்டே சொன்னாள், நான் உன்னை ஒரு நிபந்தனையின் பேரில் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணத்திற்கு பிறகு நான் என்ன செய்தாலும் அதற்கான காரணம் என்னவென்று நீ கேள்வி கேட்கக்கூடாது. என் செயல் எவ்வளவு விசித்திரமாக தோன்றினாலும் நீ காரணம் கேட்கக்கூடாது, என்னை தடுக்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டு என்னை தடுத்தால் நான் அக்கணமே உன்னை நிரந்தரமாக பிரிந்து விடுவேன். கங்கை மேல் கொண்ட காதலால் கண்மூடித்தனமாக இந்த விசித்திரமான நிபந்தனைக்கு சாந்தனு ஒப்புக்கொண்டான். அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். விரைவில் கங்கை ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் சாந்தனுவின் அதிர்ச்சிக்கு அவள் மெதுவாக பிறந்த குழந்தையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ஆற்றை நோக்கி சென்றாள். அங்கு சென்றதும் குழந்தையை ஆற்றில் மூழ்கடித்தாள். சாந்தனு மிகவும் மனம் உடைந்து போனார். ஆனால் அவர் தனது வாக்குறுதியை நினைவில் வைத்திருந்தார். அதனால் அவர் கங்கையிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் கங்கைக்கு கொடுத்த வாக்கின்படி அவளிடம் கேள்வி கேட்டு அவளின் செயலை தடுத்தால் அவள் சாந்தனுவை அக்கணமே நிரந்தரமாக பிரிந்து சென்று விடுவாள் அல்லவா? அவருடைய அன்பு மனைவியை பிரிய அவரால் முடியாததால் அவர் வாயடைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அழுத்துக்கொண்டே நின்றார். பின்னர் சில காலம் கழித்து இரண்டாவது குழந்தை பிறந்தது. அவள் மீண்டும் அதை செய்தாள். பின்னர் மூன்றாவது, நான்காவது. 7 முறை கங்கா பிரசவித்தாள். 7 முறை அவள் அமைதியாக நதிக்கு நடந்து சென்றாள். குழந்தையை நீரில் விடுவித்தாள். ஒவ்வொரு முறை கங்கை இப்படி செய்ய செய்ய சாந்தனுவின் இதயம் அவனுக்குள் கிழிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் கொடுத்த வாக்கினால் அவனால் எதுவும் கேட்கவோ செய்யவோ முடியவில்லை. பின்னர் 8வது குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த முறை சாந்தனுவால் தன்னைத்தானே அடக்க முடியவில்லை. அவன் கங்கையிடம் சென்று கதறினான், நிறுத்து, நீ ஏன் இதை செய்கிறாய்? இவன் நம் குழந்தை. ஒரு தாயாக இருந்து கொண்டு ஈவு இரக்கமில்லாமல் உன் குழந்தையை ஏன் கொல்ல பார்க்கிறாய்? நம் முதல் 7 குழந்தைகளை ஏன் கொன்றாய்? உன் செயல்கள் என்னை வாட்டி வதைக்கிறது. உனக்கு பாசமோ கருணையோ இல்லையா? கடைசியில் கங்கை அமைதியான தெய்வீக முகபாவத்துடன் அவனிடம் திரும்பி சொன்னாள், இந்த குழந்தைகள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் 8 வசுக்கள், சொர்க்கவாசிகள். அவர்கள் ஒரு காலத்தில் மகாமுனிவர் வசிஷ்டரின் புனித பசுவான காமதேனுவை திருடியதால் அவரது சாபத்தால் பூமியில் பிறக்கும்படியானது. 8 வசுக்களில் 7 வசுக்கள் கருணைக்காக வசிஷ்டரிடம் மன்றாடினர். இதனால் மனமிறங்கிய வசிஷ்டர் அந்த 7 வசுக்களுக்கு மட்டும் தனது சாபத்தை தணித்தார். உங்களில் 7 பேர் நீங்கள் பிறந்தவுடன் சொர்க்கத்திற்கு திரும்புவீர்கள். என்னிடம் மன்னிப்பு கேட்காத 8வது வசுவான பிரபாசன் மட்டும் ஒரு மனிதனாக முழு வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் என வசிஷ்டர் கூறினார். இந்த கதையை கூறிய பிறகு கங்கை சொன்னாள், நான் அந்த 8 வசுக்களின் தாயாக இருக்க ஒப்புக்கொண்டேன். இந்த ஒரு நோக்கத்திற்காகவே பூமிக்கு வந்தேன், அவர்களை சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக. அவர்களை மூழ்கடிப்பது மரணம் அல்ல, அது அவர்களுக்கான விடுதலை. ஆனால் இப்போது நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். இதனால் 8வது வசு உங்களுடன் பூமியில் தங்க வேண்டும். நான் உங்களை விட்டு நிரந்தரமாக செல்கிறேன். இந்த குழந்தை 16 வருடங்கள் என்னுடன் இருந்து வளரும். இவன் வளர்ந்து பெரியவனானதும் இவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இப்படி கூறிவிட்டு கங்கை குழந்தையை எடுத்துக்கொண்டு நீரினுள் மறைந்தாள். அந்த 8வது குழந்தை அதற்கு பிறகு வீரத்தில் ஈடிணையில்லா பீஷ்மராக வளரும். மகாபாரதத்தின் வலிமை மிக்க போர் வீரனாக, தளபதியாக, அந்த மகா காவியத்தின் தூணாக. இந்த கதையின் ஆரம்பத்தில் கங்கை செய்தது ஒரு தாயின் கொடுமை போல் தோன்றினாலும் உண்மையில் அவளின் செய்கை ஒரு தெய்வத்தின் கருணை. சில நேரங்களில் ஆழமான உண்மைகள் மேற்பரப்புக்கு அடியில் இருக்கும். அதன் அமைதியான ஓட்டத்தின் கீழ் ஒரு பரபரப்பான உலகத்தை மறைக்கும் நதியைப் போல. கங்கையின் இந்த கதையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.